இந்து மக்கள் கட்சி தமிழகம் சார்பில் விநாயகர் விஜர்சன ஊர்வலம் கோவை மசக்காளிபாளையத்தில் இன்று நடைபெற்றது. இந்து மக்கள் கட்சி தமிழகம் கோவை கிழக்கு மாவட்டம் சார்பில் 24க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. இந்நிலையில் மசக்காளிபாளையத்தில் பொதுக்கூட்டமும் அதைத் தொடர்ந்து விஜர்சன ஊர்வலமும் நடந்தது. நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் KR சங்கர் தலைமை வகித்தார். இந்து மக்கள் கட்சி தமிழகம் சார்பில் சிறப்பு விருந்தினர்களாக நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத், SP சண்முகவடிவேல் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து விஜர்சன ஊர்வலத்தை இந்து மக்கள் கட்சி தமிழக நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஊர்வலமானது சிங்காநல்லூர் குளத்தேரியை அடைந்தது. அங்கு விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தேர்தல் செயலாளர் காலனி சுப்பிரமணி, மாநில துணை செயலாளர் முருகன், சிம்பு என்கின்ற சிவகுமார், ரஞ்சித், வீரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏற்றுக்கொண்டார் அண்ணாதுரை. அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் நம்ம தலைவர் நரேந்திர மோடி குஜராத்திலே முதலமைச்சராக இருந்த மகேஷ் மந்திரியா இருக்கிறாரு, கையில பச்சை கயிறு கட்டி இருக்கிறாரு. அவர் சொல்றாரு அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது. ஏன்னா அரசு பள்ளியில கிறிஸ்தவர்கள்